ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்ல டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி நம்ம வைக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதை பத்தி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ டிரான்சாக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கீழே ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட், சேல்ஸ், ரிசிப்ட். ஸோ இதெல்லாம் எப்படி வைக்கிறது பார்த்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வவுச்சர் கிளாஸ் செட் பண்றது, நெக்ஸ்ட் சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி வவுச்சர் கிளாஸ் செட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் ரிசிப்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் மூலியமா நம்ம பேமெண்ட் பண்றோம். ரிசிப்ட் நமக்கு பேங்க் மூலியமா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த லெஜர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ன்றத ஒரு லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேலிக்குள்ள போயிடலாம், கிரியேட்குள்ள போயிடலாம், லெஜருக்குள்ள போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கனரா பேங்க்ன்றத ஒரு லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கனடால பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், ஸோ எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ன்றதை கொடுத்துறேன். ஸோ நம்ம பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்து நம்ம இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ்லையும் சேல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா வவுச்சர் கிளாஸ்ன்றது செட் பண்ணோம். ஸோ அந்த வவுச்சர் கிளாஸ்ன்றது என்ன எதுக்காகனா நம்ம அந்த பர்ச்சேஸ்ன்ற அந்த வவுச்சர் டைப் சைட்னாலே நமக்கு வந்து ஜிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா அந்த லெஜர் வந்து பாட்டம் எடுக்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் கொடுத்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வவுச்சர் டைப் கான்ஃபிக் எல்லாமே இங்கே எடுத்து வரும். இதில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கிளாஸ் இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா லோக்கல் சேல்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இது என்டர் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்க்ளூட் திஸ் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் திஸ் குரூப்ஸில் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ்ன்றனால இங்கே அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஜிஎஸ்டின்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது தேவைப்படுதுன்னா இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட்ன்றது கொடுத்துட்டு இங்கே ரவுண்ட் ஆஃப் அப்படின்ற லெஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப். ஸோ இதுக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங்ன்றது கொடுத்துட்டு இங்கே நார்மல் ரவுண்டிங் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், டோட்டல் அமௌண்டிங் ரவுண்டிங்ன்றதை கொடுத்துட்டு இங்கே நார்மல் ரவுண்டிங் கொடுத்துடலாம். இங்கே 1 லிமிட்டாக செட் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இதுக்கு நமக்கு இங்கே வந்து சில சார்ஜஸ்லாம் நமக்கு வந்து இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் சேல்ஸ் மாதிரி ஐஜிஎஸ்டி சேல்ஸும் வரும் அப்படின்னா இங்கே ஐஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு இங்கே சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட் ஐஜிஎஸ்டின்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே ரவுண்ட் ஆஃப் வருதுன்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப்ன்றதை கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டோட்டல் ரவுண்டிங்ன்றது கொடுத்துட்டு நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்துட்டு இது என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்டர் கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஓச் கிளாஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கிளாஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இதை என்டர் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்ன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஜிஎஸ்டின்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் கொடுத்துட்டு நார்மல் ரவுண்டிங் கொடுத்துட்டு 1 கொடுத்து என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ்ன்றது நம்ம கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்ன்றது கொடுக்கலாம். இங்கே என்டர் பண்ணிட்டு இங்கே இன்புட் ஐஜிஎஸ்டின்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரவுண்ட் ஆஃப்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் இங்கே 1 கொடுத்துட்டு இங்கே நார்மல் ரவுண்டிங் டிசைட் பண்ணிட்டு இங்கே 1 கொடுக்கலாம், கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம இதுலேயும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கு. ஜஸ்ட் என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸ்லையும் சேல்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா அவுச்சர் கிளாஸ் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வைக்கிறோம் அப்படின்னா F9 செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் F9 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அப்டேட் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஆயிரும்னா ஒவ்வொன்றும் நீங்கள் மேலே செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதே நீங்கள் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிட்டு கிளாஸில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸா லோக்கல் பர்ச்சேஸ் சென்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பாட்டமில் இந்த இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் ஹெச்எஸ்டி ரவுண்டட் ஆஃப்ன்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாக எடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி இங்கே என்ட்ரிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணலாம், 1425 கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளோட இன்வாய்ஸ் நம்பர் அப்படி இருக்குன்னா ஸோ அதோட இன்வாய்ஸ் நம்பர்ன்றது கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் டேட் கொடுத்துடலாம், இன்வாய்ஸ் டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் கொடுத்துடலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டி நேம் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டி பார்த்தீங்கன்னா சிவான் கோ. ஸோ அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், நேம் ஆஃப் ஐட்டம் செலக்ட் பண்ணி ஸோ இந்த ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துருக்கும். ஜஸ்ட் இப்போ ஒரு 100 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா ஸோ அந்த ஐட்டம் என்டர் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகும்னா அதுக்கான ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எடுத்துருக்கும். இது எங்கேருந்து எடுத்துருக்குன்னா ஸோ ஜஸ்ட் அந்த ஐட்டம் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஆர்டர் ஸ்டாண்டர்ட் ரேட் செட் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பர்ச்சேஸ் ரேட்டும் சேலிங் ரேட்டும் என்ன பண்ணிருக்கோம் இங்கே செட் வச்சிருக்கோம். ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஐட்டம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோங்கிறது செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதோட ரேட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசீவ் ஆயிடும். அதுக்கான டேக்ஸ் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு இ பில் ஆல்ரெடி அவங்க சேல்ஸில் பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம இ பில்ன்றதை நம்ம இங்கே எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இ பில் நம்பர் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டாண்டப் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், டைப் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நியூ ரெஃபரன்ஸ் வைக்கணும். இந்த நியூ ரெஃபரன்ஸ் எதுக்காகனா இதுக்கப்புறம் நீங்கள் பில் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பேமெண்ட்ல அகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இங்கே இருக்கும் 1 2 3 4 இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் சேவ். ஸோ பர்ச்சேஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது ஸ்க்ரோல் போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட்ன்றது பண்ணுவோம். ஸோ அதனால பேமெண்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பை டூன்றது இது பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி மோடு. இதில் போய் சேஞ்ச் மோடு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி மோட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கனரா பேங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண இப்போ லெஜர் பார்த்தீங்கன்னா கேஷ் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது பேங்க் மூலமாக பண்ணுறோமா இல்லை கேஷ் பண்ணுறோமா அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேங்க் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பார்ட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சிவான் கொண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது நமக்கு வந்து இங்கே கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்றது காட்டிடும். ஜஸ்ட் ஃபுல் பேமெண்ட் வந்து இங்கே பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ஃபுல் பேமெண்ட் இங்கே என்ன பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எகென்ஸ்ட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே எடுத்துரும். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பர்ச்சேஸ் வச்ச என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாகவே எடுத்துரும். ஜஸ்ட் அந்த பில்லை வந்து ட்ராக் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனரா பேங்கோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த பேமெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு இது என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்ன்றது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம், ஸ்டாக் எல்லாமே நம்மகிட்ட உள்ள இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேல்ன்றது பண்ணுவோம். ஸோ அதனால ஓச்சர்ஸ்ல போயிட்டு எஃப்ஐ சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ஓச்சு கிளாஸ்ன்றது நமக்கு இங்கே லிஸ்ட்டாக எடுத்து வரும். ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இங்கே டிஃபால்ட்டாக ஒவ்வொன்றுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட்டி கஸ்டமர் அண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நெக்ஸ்ட் டேக்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அந்த சேல்ஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து லோக்கல் சேல்ஸா இல்லை ஐஜிஎஸ்டி சேல்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா கீழே அந்த பாட்டம்ல உங்களுக்கு அந்த டேக்ஸ் லெஜர் ரவுண்ட் ஆஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யாருக்கு சீல் பண்ணீங்களோ அந்த கஸ்டம் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புதுசாக வராங்க அப்படின்னா க்ரியேட் போயிட்டு நம்ம அந்த லெஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அந்த லெஜர் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே ஐட்டம் எந்த ஐட்டம் நம்ம சேல் பண்ணுறோமோ அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் செட் பண்ணனால இங்கே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி ஸோ எந்த ஐட்டம் சேல் பண்ணுறோமோ அதெல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சேல் பண்ணிக்கலாம். ஸோ சேல் பண்ணுறோம் நமக்கு என்ன டேக்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ்லையும் சேல்ஸ்லையும் பார்த்து நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நியூ ரெஃபரன்ஸ்ன்றது வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸோட வவுச்சர் நம்பர்ன்றது வச்சுக்கலாம். வச்சுட்டு என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிசிப்ட் வைக்கணும், அங்கே வந்து எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்றது வைக்கணும். ஜஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தா ரிசீப்ட்ன்றது வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு உள்ள ரிசீவ் ஆகுது அப்படின்னா ரிசிப்ட்ல வந்து நம்ம வைப்போம். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே டேட்ன்றது செலக்ட் பண்ணிட்டு டேட் பார்த்தீங்கன்னா இப்போ 2/4/20 வந்து நமக்கு தராங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேட் செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்ல ஆட் ஆகுது இல்லை கேஷாக தராங்க அப்படின்றது செலக்ட் இங்கே வந்து கேஷ்ன்றது கொடுக்கலாம். கேஷ்னு செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தர வேண்டியது இருக்குன்றது இங்கே கணக்கில் எடுத்துரும். ஜஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு எகைன் சப்மிஷன் டீப்பாக உங்களுக்கு இங்கே வந்து என்ன எடுத்து வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண சேல் நீங்கள் எடுத்து வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு ஸோ அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நரேஷன்ல பெய்டு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் நரேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.